வெஜிடபிள் பிரியாணிக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு மராட்டி முக்கு தாளிப்புக்கு போட்டாச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். நான் வந்து எவ்வளோ அரிசி சேர்க்க போகிறேன் அப்படின்னா, இந்த உலக்கில், இது காப்பிடி உலக்கு, இந்த உலக்கில் வந்து ஒரு உலக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புறம் அரை உலக்கு 1.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் 1.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா 4 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும், நல்லா வதங்கணும். பிரியாணி எந்த பிரியாணியாக இருந்தாலும் வெங்காயம் நம்ம வதக்குறதுல தான் டேஸ்ட் வரும். அது நல்லா வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி கை பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த டைமில் புதினா பிடிச்ச மாதிரி கொஞ்சம் புதினா, அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீராமல் அப்படியே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால கீழே பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போது காரத்துக்கு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து அரை லெமன் புளிய போகிறேன். அரை லெமன் எடுத்திருக்கேன், அரை லெமன் பிழிகிறேன். லெமன் பிழிஞ்சாச்சு. அடுத்து நம்ம குட்டி குட்டியாக 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, உப்பு 3/4 டீஸ்பூன் உப்பு. இதை நல்லா வதக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும்.
தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு 2 வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். 2 கேரட்டு, ஒரு 7-8 பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். காய் கொஞ்சம் வதக்கலாம் இந்த மசாலாலே, அப்போ தான் கொஞ்சம் காயில் மசாலா டேஸ்ட் வந்துட்டு பிடிக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவில் காய் போட்டு வதக்கியாச்சு. இப்போது தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி வந்து இந்த டம்ளரில் 1.5 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். அப்போது நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். அதில் 1 கிளாஸ் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். நான் தேங்காய் பால் 1 கிளாஸ் தேங்காய் பால், 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கிளாஸ் நார்மல் தண்ணி சேர்த்துக்கிறேன். எதுக்கு இதில் தேங்காய் பால் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம மீட்டு எதாவது வச்சு பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபேட்லேயே என்னாகும் அப்படின்னா பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு கிடச்சிரும். இப்போ வெஜ்ஜில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ தேங்காய் பால் இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் தேங்காய் பால். நான் வந்து இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி வச்சேன். ஸோ இதில் வந்து 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். 1 டம்ளர் தேங்காய் பாலும் 2 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொதிக்கட்டும், அப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி மசாலாம் கலந்து கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் கழுவி வச்சுருக்கேன் அரிசி, அந்த அரிசியை ஆட் பண்ணிடுறேன். இப்போது அரிசி ஆட் பண்ணியாச்சு. ஒரு கிளறிட்டு நான் வந்து அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் கழுவி ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை ஆட் பண்ணேன். 10 நிமிஷம் ஊறினா போதும். அப்புறம் இப்போ கழுவி அரிசியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. இது 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் இறங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. நல்லா சூப்பராக ஸ்மெல்லே நல்லாயிருக்கு.
இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம்.